நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவனை பத்தி பேசுறது, இவனை பத்தி பேசுறது, பொறணி பேசுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போறது, நம்மளை சுத்தி நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறது, ஒட்டு கேட்கறது, இந்த மாதிரியான பழக்கம் எல்லாமே நமக்கு இருக்குது. இதையே வீட்டுக்குள்ள சில பேர் அடைச்சு வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி கேமரா வச்சுட்டு அவங்க என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கறதுலாம் ஒரு ஷோவா வேற நடத்துறாங்க. நான் யார சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதே மனிதர்கள் நம்மளை சுத்தி என்னென்ன நடக்குது, நம்மளை பத்தி என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கறத தாண்டி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எதால ஆனது, நாம எதாலா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சா அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம சயின்டிபிக் தாட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எதால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல நாம அணு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அணுவால தான், அந்த ஆட்டமால தான் எந்த பொருளுமே உருவாயிருக்குது அப்படிங்கிறது தான் சயின்ஸுடைய பேசிக்கான கான்செப்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீடை கட்டணும் அப்படின்னு சொன்னா நிறைய செங்கலை மேல 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 அடுக்கி அதை நம்ம வீடு கட்டுவோம் இல்லையா? அதே மாதிரி எப்படி ஒரு பில்டிங்க்கு ஒரு பிரிக் தேவையோ அதே மாதிரி நம்மள உடம்புல இருக்கட்டும் இல்லைன்னா எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், எந்த ஒரு பொருள் உருவாகணும் அப்படின்னு சொன்னாலே நிறைய ஆட்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து மாலிகுல்ஸா கிரியேட் ஆனாதான் அந்த நாம பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு பொருளுக்குமே பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எலிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு எலிமெண்ட் உருவாவதற்கான அடிப்படையான காரணம் ஆட்டம் அப்படின்னு நாம சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு ஷர்ட் எதால உருவானது அப்படின்னு கேட்டா நம்மள என்ன சொல்லுவோம்? நூலால உருவானது அப்படின்னு சொல்லுவோம், த்ரெட்டால உருவானது அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா இன்னும் ஜூம் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒவ்வொரு த்ரெட்டுமே நிறைய மாலிகூல்ஸ் ஆன உருவானது. அந்த ஒவ்வொரு மாலிகூல்ஸுமே நிறைய ஆட்டம்களால உருவானது. அதாவது உள்ளதுலேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஷர்ட் வச்சு சொன்ன எக்ஸாம்பிள்ல அந்த த்ரெட் எப்படி இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா அந்த த்ரெட்டை நம்ம கண்ணால பார்த்திருக்கோம். அது டெய்லர் கடையா இருக்கணும், சில நேரங்கள் நம்ம வீட்டிலேயே கூட நிறைய த்ரெட்ஸ் இருக்கும், நிறைய நூல் இருக்கும். அதெல்லாம் பார்த்ததுனால நூல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கரெக்டா சொல்ல முடியும். ஆனா இது எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த ஆட்டமை யாரு கண்ணால பார்த்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கும். அந்த காலத்துல நிறைய சயின்டிஸ்ட் ஆட்டம்னா இப்படிதான் இருக்கும், ஆட்டம்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் தியரிஸை அவங்க கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு டால்டன், ஜே தாம்சன் இந்த மாதிரியான சயின்டிஸ்ட் எல்லாமே அவங்களோட ஓன் தியரிஸை அவங்க கொடுத்தாங்க. ஆனாலும் 1911 லார்ட் ருதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் கொடுத்த தியரி தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்க தியரிக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கக்கூடிய தியரி. அதுதான் அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரிக்கெட்ல மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருக்கக்கூடிய டீம்கள்லயே பெஸ்ட் டீம் அப்படின்னு சொன்னா அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா நியூசிலாந்து டீம் இருக்கும் இல்லையா? அந்த நியூசிலாந்துல உள்ளவர் தான் இந்த லார்ட் ருதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர். ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த ஆட்டம் யாருமே கண்ணாலே பார்க்கல, ஆனாலும் ஆட்டம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத ஒரு அசம்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அது எப்படி? கண்ணாலே பார்க்காத விஷயத்த எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சது? எங்கேயோ இடிக்குது இல்ல? 1911 லார்ட் ருதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து இப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு அவர் அசம்ஷன் பண்ணி அசியூம் பண்ணி சொன்ன மாடல் தான் ருதர்ஃபோர்ட்ஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அவர் கண்ணால பார்த்து சொன்ன மாடல் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தா அது தப்பு. அவர் அப்படி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தின் கோல்டு ஃபாயில் எடுத்துக்கிட்டார். ஃபாயில் அப்படின்னு சொன்னா என்னன்னா கடைகள் எல்லாம் அலுமினியம் ஃபாயில் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும். சிக்கன் வாங்க போறீங்க, கிரில்டு சிக்கன் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சிக்கனை எடுத்து ஒரு அலுமினியம் ஃபாயில் மேல தான் மடிச்சு வச்சு கொடுப்பாங்க. அதை தான் நம்ம ஃபாயில் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப தின்னான ஒரு லேயர், அலுமினியம் லேயர். அந்த பொருள் அலுமினியமால ஆனதுனால அது நம்ம அலுமினியம் ஃபாயில் அப்படின்னு சொல்றோம். அதே தின்னான ஒரு லேயர் கோல்டால உருவாச்சு அப்படின்னு சொன்னா அதை நாம கோல்டு ஃபாயில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரொம்ப தின்னான ஒரு கோல்டு ஃபாயிலை அவர் எடுத்துக்கிட்டார். அதோட சேர்த்து ஆல்பா பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிகிள், அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள், அந்த பார்ட்டிகிளையுமே அவர் எடுத்துக்கிட்டார். இந்த ரெண்டத்தையும் வச்சு அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவருடைய அந்த ஆட்டம் மாடலுக்கு ரொம்பவே பேசிக்கா இருந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோல்டு ஃபாயில் மேல அந்த ஆல்பா பார்ட்டிகிளை அவர் மோத விடுறாரு. அது மோத விட்டதுக்கு அப்புறம் வந்த ரிசல்ட் தான் அவருடைய தியரியா அவர் எழுதுறாரு. மோத விட்டதுக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா நிறைய ஆல்பா பார்ட்டிகிளை அவர் அனுப்பினாரு. அதுல நிறைய பெரும்பான்மையான ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த கோல்டு ஃபாயிலை தாண்டி பின்னாடி வந்துருச்சு. ஒரு சில ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் பின்னாடி வந்துச்சு, ஆனா அதோட டைரக்ஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. ஒரு சில ஆல்பா பார்ட்டிகிள் ரொம்பவே கம்மியான ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் அந்த எந்த இடத்துல இருந்து அந்த ஆல்பா பார்ட்டிகிள் கிளம்பிச்சோ அதே இடத்துக்கே திருப்பி ரிட்டர்ன் வருது. இந்த மாதிரி 3 டிஃபரெண்டான ரிசல்ட்டை ஒரே நேரத்துல அவர் பார்க்கிறார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சிம்பிளா புரிஞ்சதுக்காக நாம ஒன்னு பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒரு பெரிய ரிங்கை நாம எடுத்துப்போம். அந்த ரிங்குக்கு நடுவுல ஒரு சின்ன வால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துப்போம். இப்போ தூரத்துல இருந்து நிறைய பால்ஸை நான் தூக்கி போடுறேன். அப்படி தூக்கி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா
அந்த ரிங்குக்கும் அந்த வாலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கேப்புகளை நிறைய பால்ஸ் அப்படியே டிராவல் ஆகி போயிடும். ஒரு சில பால்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாலுடைய அந்த எட்ஜில் பட்டு அதோடைய டைரக்ஷன் அதோடைய ஆங்கிள் மாறி நேரா போக வேண்டிய பால் கொஞ்சம் திரும்பி போகும். ரொம்பவே கம்மியான பால்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வால்ல ஹிட் ஆகி திருப்பி நம்ம போட்ட இடத்துக்கே திருப்பி நமக்கே வந்து சேரும். இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவருக்கும் கிடைச்சது. சோ அதுல இருந்து அவர் என்னென்னலாம் கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா நாம இங்க என்னென்னலாம் பண்ணுவோமோ அதுதான் அவரோட கன்க்ளூஷனாகவும் இருந்தது. என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நாம இந்த ரிங்குக்கும் அந்த வாலுக்கும் நடுவுல நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டுருந்தோம் தெரியுமா, அதே மாதிரி ஆட்டம்லயும் நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கறதா அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகிள் அந்த ஆட்டம் உடைய சென்டர்ல இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அதுக்கான பேரை நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக அவர் பாசிட்டிவ் சார்ஜ்ட் பார்ட்டிகிள் சொன்னாரு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிகிளும் இன்னொரு பாசிட்டிவ் பார்ட்டிகிளும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ரிப்பல் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா இப்போ ஒரு மேக்னெட் எடுத்துப்போம். அந்த மேக்னெட்ல நார்த் சைடுன்னு இருக்கும், சவுத் சைடுன்னு இருக்கும். இன்னொரு மேக்னெட் எடுத்துப்போம். அந்த மேக்னெட்லயும் நார்த் சைடுன்னு ஒன்னு இருக்கும், சவுத் சைடுன்னு ஒன்னு இருக்கும். நார்த் சைடையும் பக்கத்துல கொண்டு வந்தா என்ன ஆகும், அது ரிப்பல் ஆகி ஒன்னோட ஒன்னு பிடிச்சி தள்ளி விட்டுரும். ஆனா அதே நார்த் சைடையும் சவுத் சைடையும் கொண்டு வந்தோம்னா ரெண்டு மேக்னெட்டும் சேர்ந்து வந்து ஒட்டிக்கும். இதே மாதிரி சார்ஜஸ்லயும் பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்னா கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா அது ரிப்பல் ஆகும். அதே நேரத்துல பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு போனோம்னு சொன்னா அது அட்ராக்ட் ஆகும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். சோ இவர் அனுப்புனது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் அப்படிங்கிறதுனால ரிப்பல் ஆகி திருப்பி இவருக்கே வந்துச்சு இல்லையா, ரொம்பவே கம்மியான அந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ். சோ அதுல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜை நான் அனுப்புனேன், அதே பாசிட்டிவ் சார்ஜ் திருப்பி ரொம்ப கம்மியா என்கிட்ட ரிட்டர்ன் வருது. என்ன ரீசன் அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அது இருக்கிறதுனால தான் திருப்பி என்கிட்ட ரிட்டர்ன் வருது அப்படிங்கறதா அவருடைய கன்க்ளூஷன். அண்ட் அதுக்கு தான் அவர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சார். தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் நியூக்ளியஸ்னு ஒன்னு சொன்னார் இல்லையா, அதோடைய சைஸ் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கு, ஆட்டமோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு அதை சொல்றாரு அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம பாலோடைய எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய பால் அந்த ரிங்கை பாஸ் பண்ணி ரிங்கை தாண்டி போயிடுச்சு, ரொம்ப கம்மியான பால் தான் ரிட்டர்ன் நமக்கு வந்துச்சு. அதனால நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா நியூக்ளியஸோட சைஸ், அதாவது அந்த வாலோடைய சைஸ் ரொம்பவே கம்மியா இருக்கனால தான் கம்மியான பால் ரிட்டர்ன் வந்துச்சு. அதுவே அந்த வாலோட சைஸ் ரொம்ப பெருசா இருந்துன்னு சொன்னா நிறைய பால் அதுல பட்டு நிறைய பால் நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கணும், ஆனா வரல. சோ வராததுக்கான காரணம் என்னன்னா அந்த வாலுடைய சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சேம் இங்கேயும் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த நியூக்ளியஸோட சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால தான் ரொம்ப கம்மியான ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் ரிட்டர்ன் வருது அப்படிங்கறதா இவரோட மூணாவது பாயிண்டா இருக்கு. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியஸை ஒரு சர்க்குலர் பாத்துல சுத்தி வருது, அந்த சர்க்குலர் பாத்துக்கு இவர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நியூட்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேம் நம்பர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இவரோட கான்செப்ட். அதாவது உதாரணத்துக்கு என் கையில ஒரு 5 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம், இந்த கையில 5 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே இப்போ என்கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்து நெகட்டிவ் சார்ஜ் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கு, சோ இது எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் ஜாஸ்தியா இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னாலும் இதை நம்ம எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்ல மாட்டோம். காரணம் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். சோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உடைய எண்ணிக்கையும் சேமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல வர்றாரு. இவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் வச்சு பார்த்தா எங்கேயோ இதே மாதிரியான ஒரு மாடலை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது இல்ல? ஆமா, அது நம்மளுடைய சோலார் சிஸ்டம் தான். நம்முடைய சோலார் சிஸ்டம் உடைய மாடல் மாதிரியே தான் ஆட்டம் உடைய மாடலும் இருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சரிப்பா, இந்த மனுஷன் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு, 1911 சொன்னாலும் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். ஆனா இவரோட தியரிஸ்க்குமே லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த லிமிடேஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி படி ஒரு எலக்ட்ரான் சுத்தி வருது அப்படின்னு சொன்னா அது ஆக்சலரேட் ஆகுது இல்லையா, அந்த ஆக்சலரேட் ஆகும்போது அதோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. உதாரணத்துக்கு நாம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா இல்லையா, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் சுத்தி வருது அப்படின்னு சொன்னா ஒரு எலக்ட்ரான் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு சொன்னா அதோட எனர்ஜியும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுமா இல்லையா. சோ கம்மியாகி அதோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி கடைசியில நியூக்ளியஸ்குள்ளேயே வந்து விழுந்துடும். அப்படி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டம் ஸ்டேபிளா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டேபிளா இருக்காது. ஆட்டம் அப்படிங்கிறது ஸ்டேபிளான ஒரு பார்ட்டிகிள். ஆனா
ருதர்ஃபோர்டுடைய இந்த ஆட்டம் மாடலை பொறுத்தவரையில அது ஒரு அன்ஸ்டேபிளான பார்ட்டிகிள் அப்படிங்கிறது அவருடைய தியரியில இருந்து நம்ம எடுக்க முடியுது. சோ இவரோட தியரியும் ஏதோ ஒரு இடத்துல பிசிறு தட்டி இருக்கு. இதுக்கப்புறமா 1913 நீல்ஸ் போர் அப்படிங்கிறது அவருடைய ஆட்டம் மாடலை சொன்னாரு. அவராவது கரெக்டா சொன்னாரா அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.